ஹேண்ட்ஷேக் கொடுங்கடா. ஹேண்ட்ஷேக் இங்கே ஹைஃபை. வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்போ மைனாவுக்கு 3 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட வயசு பாருங்க, 3 மாதத்துல எப்படி வளர்ந்துருக்காங்க. நம்ம ரேம்போ நல்லாவே வளர்ந்துருக்கேன். நம்ம 3 மாதத்தில் இந்த நாய்க்குட்டிகளுக்கு என்னென்ன ட்ரைனிங்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிறத நான் வந்து காட்ட போகிறேன். ஃபஸ்ட் இவங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி கேணிலாம் விட்டு நல்லா நீச்சல்லாம் பழக்கி விட்டாச்சு. நாய்க்குட்டி ஆல்ரெடியே நீச்சல் அடிக்கி இருந்தாலும் நம்ம நல்லா அந்த கேணிகளை தூக்கி போட்டோம்னா கொஞ்சம் பயம் தெரியாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நல்லா கொடுத்தாச்சு. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட்டை வச்சு இவனை வந்துட்டு உட்கார சொன்னால் உட்கார்றது, கை கொடுக்க சொல்கிறது, அப்புறம் ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் ஹைஃபை கொடுக்குறது, இது எல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுத்து நல்லா செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அதை தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போறேன். பாருங்க, மைனாவும் இருக்கு. ராம்போ இந்த அக்கில உட்காந்துருக்கேன். ராம்போ எப்படா பிஸ்கெட்டை கொடுப்பீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கேன். நம்ம ரோசி இந்த இருக்குதுங்க பாருங்க. ரோசி அவ்வளோதான் வளர்ச்சி, 27 இன்ச்சு இருக்குது. சரி மக்களே, இப்போ அப்படியே கீழே இறங்கிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ட்ரைனிங்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க போவோம் அப்படியே. மக்களே, நம்மகிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்கெட் இருக்குது. இது வந்து நாய்க்குட்டி நல்லா விரும்பி சாப்பிடும். நான் கடையில் வாங்குற நார்மல் பிஸ்கெட்டில் இது நாய்க்குட்டிக்கே போகிறதுக்காக இந்த பிஸ்கெட் வாங்கினேன். நான் குட்டியில் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த பிஸ்கெட் எடுத்து 2ஆக உடச்சி வச்சுக்குவேன். சின்ன சின்ன பீஸாக வச்சுக்கிட்டு அப்படி தான் ட்ரைனிங் கொடுத்தேன். இப்போ வளர்ந்தனால கொஞ்சம் பெரிய பிஸ்கெட்டே கொடுப்போம். அந்த சாப்பிடு அப்படியே 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 இந்த மைனா மைனா கேட்ச். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, அந்த பிஸ்கெட்டை இதுக்கெல்லாம் கொடுத்து பின்னாடி ரோசி அங்கிட்டு சூறப்புளி மாதிரி பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, அந்த பிஸ்கெட்டை வந்துட்டு நாய்க்குட்டிகளுக்கு நல்லா கொடுத்து டேஸ்ட் பண்ண விட்டேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அது நல்லா அந்த சுவை வந்து அது நாக்கில் ஒட்டினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்மள்ட்ட வந்து பிஸ்கெட் கேட்க வரும். அந்த மாதிரி கேட்க வரும்போது நம்ம சொல்கிறத செஞ்சால் தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கவே கூடாது. நம்ம அப்படியே கையால் சொல்லி பழக்கணும். இங்கே பாருங்கள், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அவனே வந்துட்டு உட்காருவேன். இங்கே பாருங்கள், உட்காந்துட்டானா. அடுத்து பாருங்கள், நான் கையை தான் காமிப்பேன், அவனாவே ஜம்ப் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், ஜம்ப் பண்ணிட்டானா. கீழே உட்காரு, உட்கார் உட்காந்துட்டானா. இப்போ பாருங்கள், கை கொடுப்பா, கை குறா, கை கொடு, ஹைஃபை. இங்கே பாரு ஹைஃபை. பார்த்தீங்களா, ஜம்ப். இங்கே பாரு, ஜம்ப் பண்ணு. ஏய் உட்காரு. அப்படியே மைனாவை கவர் பண்ணு. தள்ளு ராம தள்ளுறா. மைனா உட்காரு. ஏய் உட்கார். மைனா உட்காந்துருச்சு பார்த்தீங்களா. தள்ளிக்கிறா. இங்கே பாருங்க, மைனா கை கொடு. மைனா ஹைஃபை. ஐயோ, கண்ணுக்குள்ளே மண் அடிச்சு விட்டாங்க மக்களே. ஏய் ரோசி, நீ எங்கே போன? இந்த ரோசி பிக்கால் என்ன பண்ணும்னா, இவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து கெடுத்து கூட்டிகிட்டு எங்கிட்டாச்சும் ஓடிடுவேன். நான் காணும்னா இது பார்த்தீங்கன்னா 6 தான். எங்கிட்ட வீடு எதுவுமே பார்க்க முடியாது, ஃபுல்லாக பொட்டக்கடை தான் இருக்குது. இது ஃபுல்லாக எக்ஸல் வண்டி எடுத்து ரவுண்ட் அடித்து தேடி திரிவேன். நான் அப்படியே ஒரு இங்கேருந்து போயிட்டு ஒரு 2-3 கிலோமீட்டர் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு வீட்டில் வந்து பார்ப்பேன், எல்லாம் வீட்டில் செத்த பண்ணி மாதிரி படுத்து கிடக்கும். இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த ட்ரைனிங்கை கெடுத்து விட்றதும் அவள் தான். நம்ம நாய்க்குட்டியெல்லாம் எங்கிட்டாச்சும் கூட்டிகிட்டு ஓடி போயிட்டு நம்ம ட்ரைனிங்கே நம்ம கொடுக்க விடாத மாதிரி பண்ணி விட்ருவோம். இந்த எருமை, இந்த பண்ணாடை எருமை. இந்தா அப்படியா கேட்ச். இப்போ என்னன்னா, இந்த இதை தூக்கி போட்டால் கேட்ச் பிடிப்பா, அவ்வளோதான். இது வந்து நான் குட்டியில் ட்ரைனிங்கே கொடுக்காம விட்டுட்டேன் மக்களே. அதனால் அது அப்படியே தான் இருக்கும். இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்ப்போம் தான் இவங்களை ஒழுங்காக வளர்த்தேன். சரி இந்தா ரோசி இந்தா அப்படியா இந்த கேட்ச். இந்தா இப்போ ட்ரைனிங் கொடுப்போமா. ராம்போ இங்கே பாரு பிஸ்கெட்டு. ஏய் இரு பாரு. ராம்போ உட்காரா. இங்கே ராம்போ உட்கார். உட்காந்துட்டானா. ராம்போ கை கொடு. அந்த கை குடுறா. இங்கே ஹைஃபை. ஏய் உட்கார் ஹைஃபை. இங்கே பாரு, ஜம்ப் பண்ணி இந்த உட்கார்றா. உட்காந்துட்டானா. கை குடுறா. இங்கே ஹைஃபை. இந்தா மைனா உட்கார் மைனா. இங்கே பாரு மைனா உட்கார். ஏய் உட்கார சொன்னேன் உன்னைய, உட்காரு. கை குடுறீ மைனா. மைனா ஹைஃபை. இங்கே பாரு ஹைஃபை. ரெடியாடா. இங்கே பாருங்க, பிஸ்கெட் இருக்கு. உட்கார் ராம்போ. உட்கார ராம்போ. மைனா இங்கே பாரு. மைனா உட்கார். பாருங்க, நம்ம சொன்னோன்னே 2 பேரும் உட்காந்துட்டாங்க. ஹைஃபை குடுறா. இந்தா. ஏய் இரு, நீ உட்காரு. இவ வந்து ஒரு துருன்னு உள்ளவ. இங்கே நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கையில சரியான அவசரம் கொடுக்க, முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு தான் வரும். உட்கார் ஹைஃபை. இந்தா அந்த மாதிரி கொடுத்துறோன்னு. இந்த ரோசி ஜம்ப் பண்ணு. ரோசி இந்தா ஜம்ப் பண்ணு. இந்த ராம்போ ஜம்ப் பண்ணுறா. ஆனால் ராம்போ வந்துட்டு நம்ம இந்த இது மாதிரி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அதை வந்துட்டு பொறுமையாக நிதானமாக நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவேன். இது வந்துட்டு ஒரு அவசரம் கொடுக்க டக்குன்னு வந்துட்டு பாருங்க. இப்போ பாரு ராம்போ உட்கார்றா. இங்கே உட்கார். அப்படியே அழகாக உட்கார் பொறுமை. அவ்வளோதான். கை கொடு. ஹைஃபை. இந்தா
அங்கே பாருங்க இங்கே நான் ஆக்ஷன் பண்ண அவங்க பண்ணி காட்டுவாங்க. இந்த ஹைஃபை இந்தா இங்கே 2 பேர் ஆனால் நல்லா என்ன ஐயோ இன்னும் வந்துட்டு இவங்களுக்கு பந்தை போட்டோம்னா எடுத்துகிட்டு வர ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்டேன். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது நீச்சல் அடிக்கிறது எல்லாத்தையும் காட்டுறேன். என்னடா இருறா இந்த பிஸ்கட்டுக்கு மட்டும்தான் இப்போ கொண்டுட்டு வாங்க 2 வயல்களும். ரொம்ப சேட்டை மக்களே. இதை வந்துட்டு எப்படின்னா அது சுட்டி தான் இருந்தாலும் நம்ம பின்னாடியே தான் தெரியும். ஆனால் இதுவும் ரோஸியும் சரியான திருட்டு களவாணி. இதுவ என்ன பண்ணுவானா இவனை கூட்டிகிட்டு எங்கடாச்சும் கிளம்பி இங்கேயாச்சும் போய் வம்பெடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து திட்டு வாங்க வைக்கிறது. இங்கே பாருங்க வா இற தரேன் ஆட்டுக்கு கட்டுற கயிறு செருப்பெல்லாம் தூக்கிட்டு போயிடுது. அதுதான் அது இவ பார்க்குற வேலை. ரெடியா? இங்கே ஹைஃபை ஹைஃபை கொடுத்துட்டேன். நீ ஹைஃபை கொடு. ஆனால் அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு நேரம் போகிறதே தெரியாது மக்களே. நான் காலையில் அப்படியே மாடை பிடிச்சாந்து அப்படியே வயலில் கட்டிட்டு இப்படியே கூட்டிகிட்டு வந்து இவங்க எல்லாம் விளாட விட்டுருவேன். நல்லா விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. கண்ணு மிக்கிற நொடியில் இப்படி தான் போகிற மாதிரி இருக்கும். போய் அவனுக்குள்ளே பார்த்தா காணாமல் போயிடும். நானும் தட்டா ராவி அது வேறு குட்டியா யாராச்சும் பார்த்தா வந்து பிஸ்கெட்டை கொடுத்தா ஏன்னா வாலாட்டிட்டு போயிடுச்சுன்னா போச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு இடம் நாய் வளர்த்து ஒரு வாரம் சென்று கண்டுபிடிச்சேன். அதனால இதில் குட்டியில் யாரும் கடத்திட்டு போயிடுவாங்கன்ட்டு அது வேறு பயம். நாயெல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் யாராச்சும் தூக்கிட்டு போயிடுவாங்கிற ஒரு பயம்தான். இப்போ தான் வந்துட்டு 3 மாதம் ஆகுது. இன்னும் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் பயப்பட தேவையில்ல. யாரு கொடுத்தாலும் போக மாட்டேன். அப்படி தானடா? போக மாட்டே தானே? இல்லை இந்த மாதிரி பிஸ்கெட் கொடுத்தா போயிடுவியா? சரி இப்போ நம்ம தேன் நீ வந்து கொடு. நீ உன்னோட ட்ரைனிங்கை வாப்பா. நீ எப்படி கொடுக்குறேன்னு வாங்கடா போ. மைனா வா. இன்னும் வளர நல்லா பார்க்க ரேம்போ நல்லாயிருக்கும். இதுக்கும் கொஞ்சம் சாப்பாடு பத்தலை. இது மடிகாது, அது வந்து நெறிகாத போயிடுச்சு. அது மடிகாதாக இருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. வா ஏய் சொல்லுதேனே உட்கார சொல்லு. மைனா உட்கார சொல்லு. இங்கே மைனா ஏங்கிட்ட வருது. மைனா அங்கேப்பா அங்கே தான் கொடுக்குது. மைனா உட்கார சொல்லுது. இப்போ பாரு இங்கே பாரு ரேம்போ உட்காரா. இங்கே பாரு ரேம்போ உட்கார். நீ அங்கிட்டு பிஸ்கெட்டை கொடுத்துருந்தா எப்பெல்லாம் இது காணும் என் சைடே திசை திரும்புது. இங்கே பாரு மைனா உட்கார் மைனா உட்காரு. நீ இங்கே பாரு உட்கார். இங்கே பாரு ஹேண்ட்ஷேக் கொடுங்கடா. ஹேண்ட்ஷேக். இங்கே ஹைஃபை கொடு. நீ ஹைஃபை கொடு. குட் பாய். உட்கார் ரேம்போ உட்கார். ஏய் உட்கார சொன்னே உட்கார்றா. உட்கார். கை கொடு. இங்கே பாரு கை குடுறா. பிஸ்கெட்டு கொடுத்தேன்னு நீ சொல்கிறத கேட்கவே மாட்டேங்குதுலே. இங்கே வரிசைக்கு இங்கே ஒன்று பின்னாடி ஒன்றா வரிசைக்கு உட்காந்துருக்கு. பிஸ்கெட்டு கொடு. நீ பிஸ்கெட்டை கொடு. ஃபஸ்ட்டு ஒரு இடம் பிஸ்கெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கை கொடுக்க சொன்னேன். அதுக்கு ஒன்று கொடு. கையை கடிச்சிடும். அப்படி கொடுக்கக்கூடாது. இப்போ உட்கார சொல்லு. பிஸ்கெட்டை காட்டாமல் உட்கார சொல்லு நல்லா. அப்படி அதட்டி கை ஹைஃபை கேளு. ஹைஃபை கொடுக்க சொல்ல. நீ ரெண்டா கொஞ்சம் கேட்கறத சொல்றேன். மைனா உட்கார் மைனா. வா கை கேளு. கை கொடு. தள்ளுடா நீ கொஞ்ச நேரம். கை கொடு. நீ அது கொடுக்கையிலே வாங்கலை. கை கொடு. உனக்கு ட்ரைனிங் கொடுக்க தெரியலப்பா. நீ வேஸ்ட்டு. நீயே ட்ரைனிங் கொடுக்காம அது உன்கிட்ட தான் கை எல்லாம் கொடுக்குது. என்கிட்ட கொடுக்க மாட்டேங்குது.
நான் சொல்கிறேன் வீட்டில் நான் சும்மா சொன்னாலுமே கேட்காது. அவ்வளோதான் மக்களே, இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் எப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்து வளர்க்குறோம் அப்படிங்கிறத, வேறு எந்தெந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாம், இல்லை உங்கள் நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் இதோட எப்படிலாம் ட்ரைனிங் கொடுத்து எந்தெந்த மாதிரிலாம் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். நான் சும்மா அந்த பிஸ்கெட்டை வச்சு தான் ட்ரைனிங் கொடுத்தேன். இன்னும் அட்வான்ஸாலாம் சில வீடியோலாம் பார்த்துருக்கேன். நாய் வந்துட்டு அவங்க சொல்கிறது அப்படியே செய்யும். ஏதாச்சும் எடுத்துருவானா எடுத்துகிட்டு வரும், கதவை சாத்தணும்னா சாத்தும், அந்த மாதிரிலாம் பண்ணும். அதெல்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியல. வேறு எந்த மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம் பாருங்கள், நம்ம ராம்போ எல்லாம் இப்போ வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம நாய்க்குட்டிகளோட வளர்ப்பு முறை, அப்புறம் அதோட உணவு முறைகள் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். அப்புறம் இந்த உடம்புல வந்து பேனு உண்ணி இதெல்லாம் இருக்குது. இயற்கையான முறையில் எந்த மருந்துகளை கொடுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு இதுக்கு இந்த கத்தாழை, அப்புறம் வந்து இந்த வேப்பலை இருக்குல்ல, ரெண்டையும் சோத்து கத்தாழையோட அந்த ஜெல்லு வேப்பலை இது ரெண்டையும் அரைச்சி அதை அப்படியே உடம்புல பூசி விட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து குளிப்பாட்டி விட்டோம்னா கொஞ்சம் அது உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ரோசிக்கு அந்த மாதிரி தான் பண்ணி இந்த ஸ்கின்ல வர அந்த கொப்பளம் புண்ணெல்லாம் வந்து சரி பண்ணேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய். See you.